ஒட்டுமொத்தமாக பேங்க் கஸ்டமர்கள் ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு மாறிவரும் நேரத்தில் புது விதிகளுக்கு உட்பட வேண்டியிருக்கிறது. இப்போது பேங்க் கஸ்டமர்கள் யுபிஐ மூலம் பணம் அனுப்பும் சேவைக்கு முக்கிய லிமிட் விதிக்கப்பட்டிருக்கிறது. 100 பைசாக்கும் கீழ் பணம் அனுப்புதல் செலுத்தலில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மாற்றமானது வரும் ஜூன் 25ஆம் தேதி முதல் நேரடியாக பேங்க் கஸ்டமர்களின் பரிவர்த்தனைகளில் அமலுக்கு வர இருக்கிறது. ஆகவே அந்த தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்? எப்படி பரிவர்த்தனை லிமிட் வைக்கப்பட்டுள்ளது? இப்போதெல்லாம் பெட்டி கடை முதல் சூப்பர் மார்க்கெட் வரையில் எங்கு பார்த்தாலும் ஆன்லைன் பணப்பரிவர்த்தனைகள் வந்துவிட்டன. கையில் காசு இல்லை என்றாலும் மொபைல் போனும் யுபிஐ ஆப்பும் இருந்தால் போதும், எது வேண்டுமோ அதை வாங்கிக் கொண்டு வந்துவிடலாம். இதனாலேயே யுபிஐ சேவை தவிர்க்க முடியாததாக மாறிவிட்டது. சொல்லப்போனால் 100 பைசாக்கும் கீழ் பணம் அனுப்ப முடிவதால் நம்மில் பலரும் டீ குடிப்பது முதல் குளிக்க ஷாம்பு வாங்குவது வரையில் யுபிஐ மூலமே பரிவர்த்தனைகளை செய்து வருகிறோம். இப்படி 100 பைசாக்கும் கீழ் செய்யப்படும் யுபிஐ பரிவர்த்தனைகளில் சம்பந்தப்பட்ட பேங்கில் இருந்து வரும் எஸ்எம்எஸ்கள் முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் சில நேரங்களில் யுபிஐ ஆப்கள் வேலை செய்யவில்லை என்றாலும் இந்த எஸ்எம்எஸ்கள் மூலம் பணம் சென்று விட்டதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட சேவையில் முக்கிய மாற்றத்தை HDFC பேங்க் கொண்டு வந்திருக்கிறது. இந்த புதிய விதிகள் விரைவில் மற்ற வங்கிகளுக்கும் வரலாம். ஆகவே இந்த விதிகளை பற்றி பேங்க் கஸ்டமர்கள் தெரிந்து கொள்வது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது HDFC பேங்க் கஸ்டமர்கள் தங்களது யுபிஐ மூலம் 100 பைசாக்கும் கீழ் பணம் அனுப்பினாலோ செலுத்தினாலோ அவர்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் தகவல் தெரிவிக்கப்படாது. அதேபோல 500 பைசாக்கும் கீழ் பணத்தை பெற்றாலும் எஸ்எம்எஸ் வராது. ஆகவே கடைகளில் QR கோட் மூலம் செலுத்தும் 100 பைசாக்கு கீழான பரிவர்த்தனைகள், யுபிஐ மூலம் மொபைல் நம்பர் மூலம் அனுப்பும் 100 பைசாக்கும் கீழான பரிவர்த்தனைகள் மற்றும் 500 பைசாக்கும் கீழ் பெறும் பரிவர்த்தனைகளுக்கு எஸ்எம்எஸ் சேவைகள் வழங்கப்படாது. இருப்பினும் இமெயில் மூலம் அந்த பரிவர்த்தனைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த புதிய விதிகள் வரும் ஜூன் 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. ஆகவே அந்த தேதிக்கு பிறகு எஸ்எம்எஸ் வரவில்லை என்று காத்திருக்க வேண்டாம். அதேபோல 100 பைசாக்கும் மேல் பணத்தை அனுப்பும் போதும் 500 பைசாக்கும் மேல் பணத்தை பெறும் போதும் வழக்கமாக எஸ்எம்எஸ் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும்.